ஒரு காட்டுல ஒரு அழகான வீடு இருந்தது. அங்கு ரகு என்னும் பறவை தன் குழந்தைகளோடு வாழ்ந்து வந்தது. அவர்களின் வீட்டின் அருகே ஒரு பழமையான மாமரம் இருந்தது. அதை தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்து கொண்டார் ரகு. அப்பா, ஏன் தினமும் இந்த பழைய மரத்துக்கு தண்ணி ஊத்துறீங்க? அதுக்கு பதிலா வேற புதிய மரம் நட்டு அதுக்கு தண்ணி ஊத்தலாமே. அண்ணா, இந்த மாமரம் நம் குடும்பத்தின் தலைமுறைகளுக்கு சாட்சியாக உள்ளது. இது நம் பிணைப்பு, வலிமை மற்றும் ஒற்றுமையை குறிக்கிறது. அப்பா, ஒற்றுமை என்றால் என்ன? அது ஏன் முக்கியம்? கண்ணா, ஒற்றுமை வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. ஒற்றுமை இருந்தால் எந்த பிரச்சனையையும் எளிதில் வெல்லலாம். சரியான நேரம் வரப்போ நீ அதை புரிஞ்சிக்குவ. சில நாட்கள் கடந்தன. திடீர்னு ஒரு நாள் ஒரு சக்தி வாய்ந்த புயல் வந்தது. அதில் மாமரம் அங்கும் இங்கும் ஆடியது. அப்பா, புயல் நம்ம மரத்தை அழிச்சிரும் போல இருக்கு. இப்போ என்ன செய்ய போறோம்? குழந்தைகளே வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மரத்தை ஆடவிடாம பிடிச்சிக்குவோம். புயல் வீசிய போது எல்லாரும் சேர்ந்து மரத்தை விழாம பிடிச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல புயல் நின்றது. எல்லாரும் மகிழ்ச்சியில் குதித்தார்கள். மாமரம் உயரமாகவும் வலுவாகவும் நின்றது. பாருங்க குழந்தைகளே, நாம எல்லாரும் ஒன்னா இருந்ததால பெரிய புயலையே எளிதாக வென்றுவிட்டோம். நம் மரத்தையும் பாதுகாத்தோம். இப்ப புரிஞ்சுதா கண்ணா, ஒற்றுமைனா என்னன்னு? நல்லா புரிந்தது அப்பா. ஒற்றுமையே பலம். சேர்ந்திருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சுலபமா ஜெயிச்சிடலாம். இனிமே தினமும் நானே மாமரத்துக்கு தண்ணி ஊத்தி கவனிச்சுக்கிறேன். அவன் சொன்னது போல தினமும் மாமரத்துக்கு தண்ணி ஊத்தி கவனிச்சு கொண்டான்.